துணை ஜனாதிபதி தேர்தலில் இண்டி கூட்டணி சார்பாக சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுவார் என காங்கிரஸ் தலைவர் கார்கே அறிவித்துள்ளார். இண்டி கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுதர்சன் ரெட்டி இந்திய ஜனநாயகத்தின் மாண்புகளை பிரதிபலிப்பவராக இருப்பார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன் ரெட்டி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். பார்லிமெண்ட் வளாகத்தில் தேஜ கூட்டணி எம்பிக்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். துணை ஜனாதிபதி வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்திய பிரதமர் மோடி அவரை ஒருமனதாக தேர்வு செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது ஓட்டு திருட்டில் ஈடுபட்ட தேர்தல் கமிஷனர்கள் மீது நிச்சயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். ராகுல் எந்த தாக்குதலுக்கும் பயப்பட மாட்டார், ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உண்மையை தெரிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் MP பிரியங்கா கூறியுள்ளார். ஜனநாயகத்தை கொலை செய்த காங்கிரஸ் இன்று ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது என்று விமர்சித்த பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சையத் ஷா நவாஸ் ராகுல் சார் பிரச்சினையில் நாட்டு மக்களை தூண்டிவிடுவது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் குற்றம் சாட்டினார். திமுக அரசு வேண்டுமென்றே ஒவ்வொரு கூட்டத்திலும் நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ்களை விட்டு இடையூறு செய்வதாக EPS குற்றம் சாட்டினார். அடுத்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அதில் நோயாளியாக மருத்துவமனைக்கு செல்வார் என்றும் எச்சரித்தார். ஆம்புலன்ஸ் பயணிக்கும் பிரதான சாலைகளில் EPS பிரச்சாரம் செய்வதாகவும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களை மிரட்டுவதும் அவரது தரத்தை குறைத்துவிடும். எனவே ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் EPS இத்துடன் நிறுத்திக் கொள்வது நல்லது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். பழனிசாமி பிரச்சாரம் செய்யும் போது நாங்கள் ஏன் ஆம்புலன்ஸை அனுப்ப வேண்டும்? முதல்வராக இருந்த ஒருவர் உண்மைத்தன்மை புரியாமல் இவ்வாறு பேசக்கூடாது என அமைச்சர் மகேஷ் கூறினார். முன்னாள் ராணுவ வீரர்களை தொழில் முனைவோராக மாற்றும் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஆணைகளை வழங்கினார். ஆற்காட்டில் தனது 100வது தொகுதி பயணத்தை நிறைவு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இந்த எழுச்சி பயணம் துவக்கம் மட்டுமே, உண்மையும் உழைப்பையும் வழிகாட்டும் தமிழகத்தை நாம் சேர்ந்து உருவாக்குவோம் என கூறியுள்ளார். தண்ணீர் திறந்துவிடாமல் உசிலம்பட்டியை வறட்சியில் தள்ளிவிடும் விளம்பர மாடல் அரசு 58 கிராம கால்வாய் திட்டத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சிறுநீரக கொள்ளை பதட்டம் தீரும் முன்பே கல்லீரல் திருட்டு நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் ஏழை மக்களின் உடல் உறுப்புகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கியதுதான் திமுக அரசின் சாதனையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக MP கனிமொழி ஆகியோர் சந்தித்தனர். பழனிசாமி பங்கேற்கும் கூட்டங்களில் ஆம்புலன்ஸ்களை அனுப்பும் சிறுபிள்ளைத்தனமான செயலை திமுக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கின்றனர். குள்ளநரிகள் செய்யும் இடையூறுகளுக்கெல்லாம் அதிமுக அஞ்சாது என முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கூறியுள்ளார். தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும். தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என TTV தினகரன் கூறியுள்ளார். திமுக பொருளாளர் TR பாலுவின் மனைவி ரேணுகா தேவி உடல்நலக் குறைவால் காலமானார். 80 வயதான அவர் கடந்த 8 மாதங்களாக நுரையீரல் பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று இறந்தார். முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக மூத்த தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கோபால்பூர் அருகே இன்று அதிகாலை கரையை கடந்தது. அடுத்த 6 மணி நேரத்தில் தெற்கு ஒடிசா, தெற்கு சத்தீஸ்கர் வழியே நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர், இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி, ஜெர்மனி அதிபர் ஆகியோர் சந்தித்து பேசினர். மலையாள ரேப் பாடகர் வேடன் மீது அம்மாநில போலீசார் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள வேடன் முன்ஜாமீன் கேட்டு கேரள ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரை கைது செய்ய தடை விதித்துள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்க முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்தது. இதில் அடுத்த தலைமுறை பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இண்டி கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. நேற்று மாலை நடந்த கூட்டத்தில் முடிவு எட்டப்படாத நிலையில் இன்றும் ஆலோசனை தொடர்கிறது.
அமலாக்கத்துறை செய்யும் தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோமே தவிர அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை என டாஸ்மாக் ஊழல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெரிவித்தனர். மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் அதிகனமழை கொட்டி வரும் சூழலில் மும்பையில் பஸ், ரயில், விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கின. நாண்டேட் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள 200 பேரை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். உலக தடகள கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் டைமண்ட் லீக் போட்டி 16வது சீசனில் 15 புள்ளி பெற்ற நீரஜ் சோப்ரா தற்பொழுது பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளார். முதல் 2 இடத்தில் ட்ரினிடாட் அண்ட் டுபாகோவைச் சேர்ந்த கெஷ்ஹான், ஜெர்மனியைச் சேர்ந்த ஜூலியன் வெப்பர் உள்ளனர். அமெரிக்காவின் தென்மேற்கு வர்ஜீனியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் 3 பேர் காயமடைந்தனர். கடந்த 2 தினங்களில் அமெரிக்காவில் 2 துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை வினாடிக்கு 98,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து 9 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை 9 மணி நிலவரப்படி 1,05,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து 1,25,000 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் மின்சாரம் உராய்வின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. சாத்தூர் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரை தொடர்ந்து ஒடிசாவில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 10 கிலோமீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய சீனியர் ஆண்கள் அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. இளைஞர் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் கபில் தங்கம் வென்றார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 73,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,235 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 126 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஈகா ஸ்வியாடெக் சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் ஜாஸ்மின் புவிலினியை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்வியாடெக் வீழ்த்தினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 30,992 கன அடியிலிருந்து 36,242 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 50,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நார்ப்பனட்டியில் மூதாட்டியை வளர்ப்பு நாய் கடிக்க முற்பட்டதாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நாயின் உரிமையாளர் கோபாலை முனியேந்திரன் என்பவர் கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்தார். கெலமங்கலம் போலீசார் முனியேந்திரனை கைது செய்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேக பூஜை நடந்தது. ஆவணி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு அன்னூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். கிருஷ்ணகிரி அருகே வனத்தில் இருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் மத்திகிரி கிராமத்திற்குள் புகுந்த தக்காளி, முட்டைகோஸ், வாழை மரங்களை சேதப்படுத்தியது. அங்கு விரைந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானைகளை வனத்திற்குள் விரட்டினர். பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இன்று முதல் செப்டம்பர் 30 வரை பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு அரசு விலக்கு அளித்துள்ளது. சபரிமலை சன்னிதான பகுதியில் காலணியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி ராஜேஷ் என்பவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு முகாம் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மனுஷி படத்தில் ஆட்சேபகரமான காட்சிகளை நீக்க கூறியதை எதிர்த்து தயாரிப்பாளர் வெற்றிமாறன் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மனுஷி படத்தை ஆகஸ்ட் 24ஆம் தேதி சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பார்வையிட உள்ளார். இண்டி கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக காந்தியின் பேரனான துஷார் காந்தியின் பெயரை சரத்பவாரும் கட்சி சார்பு இல்லாத முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரையின் பெயரை திமுகவும் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய இறுதி முடிவை காங்கிரஸ் தலைவர் கார்கே இன்று எடுக்கவுள்ளார். மன்னார்குடி நெடுவக்கோட்டை அருகே உள்ள அகஸ்தீஸ்வரர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 48 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மண்டல பூஜை நடந்தது. பழனி முருகன் கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோப்கார் சேவை 35 நாட்களுக்கு பிறகு நாளை முதல் மீண்டும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு தொடங்க உள்ளது.
திருப்பதி அலிபிரி சாலையில் பொதுமக்களையும் மாணவர்களையும் அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டது. மேலும் 3 சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினர் கூறினர். இந்நிலையில் நேற்றிரவு மங்கலம் சாலை வனப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் மற்றொரு சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். கிட்னி உள்ளிட்ட மனித உறுப்பு திருட்டு மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாமகவில் அப்பா மகன் இருவரது சண்டையால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அரசியலுக்காக வேண்டுமென்றே நாடகமாடுகின்றனர். வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக தனி கட்சி ஒன்றை விரைவில் தொடங்குவோம் என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதையொட்டி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பகுதியில் அதிமுகவினர் வைத்திருந்த பேனர்களை போலீசார் அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் ஸ்ரீரங்கம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் அசாருதீன் என்பவர் செல்போன் கடை வைத்துள்ளார். அங்கு செல்போன் வாங்குவது போல் நடித்த இளைஞர் ஒருவர் செல்போனை திருடிச் சென்றார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவரை போலீசார் தேடுகின்றனர். கொடைக்கானல் புதுக்காடு பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து பேரிஜம் என்ற பகுதியில் விட்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக பார்லிமெண்ட் வளாகத்தில் இந்தி கூட்டணி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கார்கே, பிரியங்கா, அகிலேஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்த சூழலிலும் உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. கார்கிவ் குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் அமைக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 2442 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வானதை எதிர்த்த மனுவை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவுக்கு சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. சதுர்த்தி விழா முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உப்பூர் வெயிலுக்கந்த விநாயகர் கோவில் சதுர்த்தி விழா முதல் நாளில் வெள்ளி மூஷிக வாகனத்தில் விநாயகர் வீதி வலம் அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சங்கரன் மலையில் 3ஆம் குலத்துங்க சோழன் கால கல்வெட்டினை தஞ்சை சுவடியில் ஆய்வாளர் மணிமாறன் உள்ளிட்ட குழுவினர் கண்டுபிடித்தனர். தமிழ் சினிமாவில் நடிகர் சிவாஜிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரிஜினல் நடிகன் என்றால் அது வடிவேலுதான் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். படிப்பும் அரசியல் பின்புலமும் அவருக்கு கிடையாது. ஒவ்வொரு படத்திலும் அவர் கேரக்டராகவே வாழ்வார் என கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக போராட்டக்காரர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர் என மதுரை மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் விளக்கம் அளித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டிய நிலையில் அணையில் இருந்து 7400 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு திருத்த விவகாரத்தை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமெண்டின் ராஜ்யசபா மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்தார். இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். டிஎன்பிஎஸ்சி மூலம் உதவி பொறியாளர் பணிக்கு தேர்வான 45 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். நெடுஞ்சாலைத்துறைக்கு தேர்வானவர்களுக்கும் பணியாணை வழங்கினார். ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட 56.04 கோடி வங்கி கணக்குகளில் 23% கணக்குகள் எந்த பரிவர்த்தனையும் இல்லாமல் செயலற்ற நிலையில் இருப்பதாக லோக்சபாவில் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள TR பாலுவின் இல்லத்தில் இறந்த அவரது மனைவி ரேணுகாவின் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். உலக புகைப்பட தினத்தையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நொடியில் கரைந்து செல்லும் நிகழ்வுகளை ஞாபகங்களாகவும் வரலாற்று ஆவணங்களாகவும் காலத்தால் அழியாத வகையில் உரைய செய்திடும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். ரஜினியும் கமலும் ஆரம்ப காலத்தில் இணைந்து பல படங்களில் நடித்தனர். பின்னர் இருவரும் பிரிந்து நடித்தனர். சில ஆண்டுகளுக்கு முன் இவர்கள் இணைந்து நடிப்பதாக தகவல் வந்தது. இப்போது அதுபோன்று ஒரு தகவல் பரவியுள்ளது. இவர்கள் இணையும் படத்தை லோகேஷ் இயக்குகிறாராம், கமலை தயாரிக்கிறாராம். மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல், குற்ற செயல்கள், பயங்கரவாதத்தை ஆதரித்தல் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறி 6000த்திற்கும் அதிகமான வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்துள்ளது.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகத்தினர் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கினர். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் ஜூலை 27 கவின் கொலை செய்யப்படுவதற்கு முன் அவருடன் செல்போனில் பேசியவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இவ்வழக்கில் ஏற்கனவே சுஜித், சரவணன், ஜெயபாலன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரளாவில் பள்ளி பாடநூல் வரைவில் சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷாருக்கு பயந்து ஜெர்மனிக்கு தப்பி சென்றார் என்று கூறப்பட்டுள்ளது. இது சர்ச்சையான நிலையில் வரலாற்று பிழைகள் சரி செய்யப்பட்டு விட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பாடநூல் குழு உறுப்பினர்களை கல்வி நடவடிக்கைகளில் இருந்தும் தடை செய்துள்ளது. 2018 கேரளாவில் பெய்த பெருமழையை மையமாக வைத்து 2018 என்ற படத்தை இயக்கினார் ஜூட் ஆண்டனி ஜோசப். அடுத்து 1979 கோவாவிலிருந்து ஜெர்மனிக்கு 51 பேருடன் சரக்குகளை ஏற்றி சென்ற MK கைராலி என்ற கப்பல் மாயமானது. அதன் மர்மம் இப்போது வரை விலகவில்லை. இதை தழுவிதான் தனது அடுத்த படத்தை இயக்குகிறார். புதுச்சேரியில் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் சுகாதாரத்துறைக்கு ரூபாய் 1.40 கோடி மதிப்பிலான நவீன டிஜிட்டல் எக்ஸ்ரே மற்றும் கையடக்க எக்ஸ்ரே கருவிகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இதன் மூலம் வீடுகளுக்கே சென்று பாதிப்புக்குள்ளான நோயாளிகளை பரிசோதித்து காசநோய் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற உதவும் என கூறினார். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் பணியின் போது இறந்த ஊழியர்களுக்கு ஓய்வு கால பண பலன்களுக்காக ரூபாய் 1137.97 கோடியை வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மும்பையில் தொடரும் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக மும்பை, சென்னை இடையே 4 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மும்பையில் கனமழை காரணமாக கடந்த 3 நாட்களில் 12 பேர் பலியாகியுள்ளனர். கனமழை காரணமாக 6 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மும்பை, தானே இடையே அனைத்து ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்துதான் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்துள்ளோம் என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தை வஞ்சித்து வரும் பாஜக வேட்பாளராக தமிழரை அறிவித்தால் மட்டும் போதுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை துபாய் மற்றும் அபுதாபியில் நடக்கவுள்ள ஆசிய கோப்பை T20 தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை எதிரே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தரதர என்று இழுத்து சென்று கைது செய்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 2.3 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ தங்கக்கட்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 இலங்கை பயணிகள், விமான நிலைய ஒப்பந்த ஊழியர் ஒருவர் என 4 பேர் கைதாயினர். பாலாஜி மோகன் நீண்ட இடைவெளிக்கு பின் வெப் சீரிஸ் ஒன்றை இயக்குகிறார். இதில் நாயகனாக அர்ஜுன் தாஸ் நடிக்கிறார். காதலும் காமெடியும் கலந்த வெப் சீரிஸாக உருவாகிறது. இப்போது இதில் நாயகியாக ஐஸ்வர்ய லட்சுமி இணைந்துள்ளார். இதன் படப்பிடிப்பு சென்னை, புதுச்சேரியில் நடந்து வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவர்களை மிரட்டுவதை ஏற்க முடியாது. தனது பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழகம் முழுவதும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பணிச்சுமையை குறைக்க சில அர்த்தமற்ற ஒருநாள் T20 தொடர்களில் பும்ரா விளையாடாமல் இருக்கலாம். இந்த தொடர்களிலிருந்து BCCI அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம் என சுனில் கவாஸ்கர் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலிருந்து ஸ்ரேயாஸ் ஐயர், ஜெய்ஸ்வால், வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதே வேளையில் அபிஷேக் சர்மா, ஜிதேஷ் சர்மா, திலக் வர்மா உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ருக்மணி வசந்த் நடித்துள்ள மதராசி படம் அடுத்த மாதம் வெளியாகிறது. தற்போது காந்தாரா சாப்டர் 1 படத்தில் நடித்து வருகிறார். அடுத்து கீத் மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தில் இணைந்துள்ளார். இதில் ஏற்கனவே நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹியூமா குரேஷி ஆகியோரும் நடிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி ராமசாமியாபுரத்தைச் சேர்ந்தவர் சாமிக்காளை. இவர் விற்பனைக்காக வைத்திருந்த வைக்கோல் கட்டுகள் தீப்பிடித்து எரிந்தன. இதில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பிலான வைக்கோல் கட்டுகள் எரிந்து சாம்பலாயின. பிற மாநிலங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் சொந்த மாநிலமான மேற்கு வங்கத்துக்கு திரும்பினால் மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். சோமனூர் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். செங்கோட்டையில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு திமுகவினர் அல்வா வழங்கியது பேசுபொருளானது. காஷ்மீரின் பகல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி தந்தது. இந்த போரில் ஆந்திராவைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக் வீரமரணமடைந்தார். இவரின் வாழ்க்கையை தெலுங்கு சினிமாவில் படமாக எடுக்கின்றனர். அவரது வேடத்தில் கௌதம் கிருஷ்ணா நடிக்கிறார். இயக்குநர் பெயரை வெளியிடவில்லை. கௌதம் கூறுகையில், இது படமல்ல, நிஜ ஹீரோவின் கதை. முரளி நாயக்கின் கதை இந்த உலகிற்கு சொல்லப்பட வேண்டும். இதில் நடிப்பதை அதிர்ஷ்டமாக உணர்கிறேன் என்றார்.
தென்னிந்திய படங்கள் தவிர்த்து ஹிந்தியிலும் நடித்து வருகிறார் ரஷ்மிகா மந்தனா. தற்போது ஆதித்யா சர்புதார் இயக்கத்தில் தமா என்ற படத்தில் நடித்துள்ளார். அவருடன் ஆயுஷ்மான் குரானா, நவாசுதீன் சித்திக் ஆகியோர் நடித்துள்ளனர். ஹாரர் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள இதன் டீசர் வெளியாகியுள்ளது. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். ஹிந்தியில் சல்மான் கானை வைத்து AR முருகதாஸ் இயக்கத்தில் சிக்கந்தர் படம் தோல்வியடைந்தது. இதுபற்றி முருகதாஸ் கூறுகையில், சல்மானுடன் பணிபுரிவது எளிதல்ல. பெரும்பாலும் படப்பிடிப்புக்கு தாமதமாக வருவார். பகல் காட்சிகளை எல்லாம் செயற்கை விளக்குகள் மூலம்தான் படமாக்கினோம். கடைசி நேரத்தில் படத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. இதுதான் தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்றார். மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நகரமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதனால் மக்கள் அனைவரும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி இந்திய அணியின் ஒருநாள் போட்டிக்கான கேப்டன் ரோஹித் சர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் 9 பேரை ரூபாய் 5 லட்சம் அபராதத்துடன் இலங்கை கோர்ட் விடுதலை செய்தது. அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 3 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் சென்ற ரயிலை மறித்து மீனவர்கள் மறியல் செய்தனர். மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 அழகியாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா தேர்வு செய்யப்பட்டார். தாய்லாந்தில் நடக்கும் மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளார். சேலம் கச்சிப்பள்ளியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவரை கடந்த 2 மாதங்களுக்கு முன் தெருநாய் கடித்ததில் ரேபிஸ் நோய் பாதித்து இன்று பரிதாபமாக இறந்துள்ளார். நாய் கடித்து முறையாக சிகிச்சை பெறாமல் இருந்ததே ரேபிஸ் பாதிப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. சேலம் கச்சிப்பள்ளியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவரை கடந்த 2 மாதங்களுக்கு முன் தெருநாய் கடித்ததில் ரேபிஸ் நோய் பாதித்து இன்று பரிதாபமாக இறந்துள்ளார். நாய் கடித்து முறையாக சிகிச்சை பெறாமல் இருந்ததே ரேபிஸ் பாதிப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. கஜகஸ்தானில் நடந்து வரும் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ஃபில்டர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார். டெல்லி ரோஹிணி பகுதியில் தெருநாய் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி ஊழியர்களை நாய் பிரியர்கள் சரமாரியாக தாக்கினர். இது தொடர்பாக போலீசார் 20 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். அடுத்த 3 அல்லது 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை இப்போது உள்ளதை விட 3 மடங்கு அதிகரித்து இருக்கும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். துணை ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் கலந்து பேசிய பிறகு தெரிவிப்போம் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் MP கூறினார். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் ரசாயன கழிவுகள் கலக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் டாக்டர் அன்புமணி தலைமையில் பசுமை தாயகம் அமைப்பினர் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற தெலுங்கு தேசம், YSR காங்கிரஸ், BRS மற்றும் AIMIM முதலான அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார்.